இல்லாமல் காலவதியை பெற்றதும் இல்லாமல் அதாவது தேவகன்னி மாதர்களை எல்லாம் இன்னும் இருக்கப்பட்ட ஜீவாத்மக அனைவரையும் அழைத்து சென்று அவன் கோட்டைக்கு காவலாக வைத்து விட்டார். இதற்கெல்லாம் காரணம் யார் என்றால் நீங்கள் தான் காரணம். அந்த கன்னி மாதர்கள்லாம் பட்ட அவஸ்தைக்கு இருக்கிறது. அந்த பெண்பாவம் கொண்டாடு என்று சொல்லுவார்கள். அந்த பெண்களுடைய பாவம் எல்லாம் உங்களையே சேரும். நீங்க வரக்கூடாதான் வந்தது. ஐயோ நாரதா, நான் என்ன செய்வேன்? அவங்க புவி 5 விடார்கள் என்று அவர்களுக்கு வரம் கொடுத்தேன். இப்படி நேரும் என்று நினைத்து பார்க்கவில்லையே. நாம் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்களை தக்க சமயம் சென்று அந்த சூழலை கண்டிப்பாக சம்ஹாரம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் இந்த பூலோகத்துக்கு ஒரு விடியல் பிறக்கும். இது என்னால் என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை. அதனாகிய என்னுடைய மைத்திரனாகிய அந்த நாராயணமூர்த்தியிடம் சென்று நீயோ நான் அழைத்துவா. அது மட்டுமல்லாமல் சரிப்பட்ட தேவரிடம் சென்று நான் எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் சரி அவர்களை கண்டிப்பாக காப்பாற்றி விடுவேன் என்று தக்க உரை செய்து அவர்களை தேற்றி விட்டுவார்களா? இப்படியாகத்தானே தேவ ரகசியம் பாதியோடு நிற்கிறது. இந்த இரவு நீதி தேவ ரகசியமும் இன்னும் இருக்கப்பட்ட பார்வதியாக இருந்து சொன்ன காமாட்சி அம்மனாக அவதாரம் இருப்பதும் ஜம்பு மகாரிஷி வேள்வி செய்வதும் ஜம்பு மகாரிஷி வேள்வியிலே ருத்ரவன்னியாக பிறப்பதும் மந்திரமான திருக்கல்யாணமும் நடக்கிறது. அந்த இந்த காட்சியை வந்து கண்டுகளிக்குமாறு உங்களை பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன்.